ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் டூட் கேமிங் தமிழ். ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறது, ஒரு வாரமாக வீடியோ போடல. நான் ஒரு நாள் விட்டு போட்டாலே எனக்கு வியூஸ் சரியான ட்ராப் ஆகும். எனக்கு என்ன கதைன்னு தெரில. நான் இந்த வீடியோ போடுறேன். சரி, நீங்கள் பார்க்குறவங்க கொஞ்சம் ஷேர்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என் நிலமை கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு கைஸ். ஓகே, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எடுத்தோன்னே ஹீரோ சேசிங் தான். ஹீரோயினை காரில் போட்டுக்கின்னு அப்படின்னு ஓட்டின்னு வராப்பில் நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவ்வளோ பெரிய மாப்பிள்ளைக்கு அதான் இந்த ஜாம்பி கலவரத்துல ஹீரோயினை விட மாட்டேன்டா. அப்பாறுபட்ட லவ் போல அவங்க லவ். ஓகே, இந்த வீடியோ ஐயோ டவலாம் மேலே தூக்கிட்டு இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோமே. ஆமாம் கைஸ், ஆமாம், இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். நான் டிசியில் பேசினே விளாண்டுக்கிறேன், ஓகேவா? அதனால் என்னை வேறு கத்துறானுங்க, அதனால தான் நம்ம மேலே தூக்கினுக்கிறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட இல்லை 12 நாள் ஆச்சு வீடியோ எடுத்து. அதை இன்னைக்கு தான் எடிட் பண்ணி போடுறேன். டேய், நடுவில் கூட 7 நாள் தான்டா ஜாப் போட்டேன். இது என்னடா 12வது நாள்னு கேட்டிங்கன்னா, இது ஃபியூச்சரிக் பிளானுக்கோசம் எடுத்து வச்சேன். ஆனால் வச்சபடியாக இருந்துச்சு. அது நான் இப்போ தான் கண்டுக்கிறேன். ஐயோ, நான் என்ன சொல்லுவேன் விடுங்க. இன்னும் ஒரு கொலாப் வீடியோ இருக்கு, அதை கேட்டேன்னா நீங்கள் அடிச்சிருவீங்க. ஏன்னா அது ஆகஸ்ட் 5 எடுத்த வீடியோ, இது 6 எடுத்த வீடியோ, அது 5 எடுத்த வீடியோ. அப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், மறக்காம வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ரீசெண்டாக நம்ம 49 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம், அதாவது நம்ம வீடியோ போடாமல் இருக்கும்போது. ஓகேவா? நான் இதே கொஞ்சம் ஷார்ட்ஸாக ஒரு தனி ஷார்ட்ஸாக இதை எடிட் பண்ணி போடணும், ஓகேவா? அப்போ தான் எனக்கு வியூஸ் போகும். 49 அடிச்சிட்டோம். நீங்கள் ஒருத்தர் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா 50, ஓகேவா? நீங்கள் அந்த 50 ஆயிடுச்சுன்னா அதோடு விடாதீங்க, அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துன்னு இருந்தீங்கன்னா தான் மோட்டிவ் ஆகும். 44லேருந்து 50க்கு வந்துட்டோம், பட் அதை 50க்கு வரப்போகிறோம். நான் இத்தனைக்கும் இந்த வீடியோ எடுக்கும் போது எவ்வளோ இருப்பேன், ஒரு 36 பக்கம் தான் வந்திருப்பேன். இப்போ இவ்வளோ வந்துட்டோம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஐ ப்ரௌட் ஆஃப் இட். இருங்க கைஸ், ஒரு நிமிஷம் கழிச்சு வரேன் கைஸ். கைஸ், நான் வந்துட்டு இந்த வீடியோ விளையாடும் போது டிசியில் பேசினே தான் விளையாண்டேன். பட் உங்களுக்கு டிசியில் பேசுகிற சவுண்டு கேட்காது. ஆனால் அது டிசியில் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் பக் ஆகுது. அது உங்கள் யாருக்குன்னா தெரிஞ்சால் அது என்ன கதை நோக்கி நம்ம டவருக்கு போனோம். அது உங்கள் யாருக்குன்னா அது என்ன கதைன்னு தெரிஞ்சிருந்து இந்த ஜாம்பி பைய பொட்டுலேயே போடு சாவிடா. என்னடா நீ ஏன்றது? ஓகே, pick up the registered supply fuel from the tower. ஓகேவா? ஓகே, திட்டக்கூடாது. ஓகே மிஸ்டர் டியூடுக்கு என்ன தான் ஆச்சு? சாம்பலும் போய் ஐயோ வீடியோ போடாமலும் 10 நாளைக்கு முன்னாடி எடுத்து வீடியோ போட்டுட்டும். இதுக்கெல்லாம் என்ன நீங்கள் திட்டலாம், பட் அது கமெண்டில் திட்டுங்க கைஸ், கமெண்டில் திட்டுங்க. இல்லைனா டிசி இருக்கும், டிசியில் வந்துட்டு டிஎம் பண்ணி திட்டுங்க. சர்வரில் திட்டிங்கன்னா ஒரே அவமானமாக போய்விட்டோம், ஓகேவா? மறக்காம நீங்கள் எல்லாருக்கும் ஷேர்லாம் பண்ணுங்க கைஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னு வைங்க, நீங்கள் இப்போ ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னு வைங்க, ஏன்னா இந்த வீடியோ எனக்கு ரெக்கமெண்டே ஆகாது, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எங்கே சொல்லி நான் இந்த மாதிரி ஆகித்தான் ஒரு வாட்டிக்கு சேனல்லே விட்டேன். அந்த மாதிரி விட போகிறேன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அந்த மாதிரிலாம் விட்டுற மாட்டேன். இந்த சேனலில் நான் மோட்டிவோடு இருக்கேன், விளாண்டுருவேன். என்னடா டேய்? ஓகே, ஏதோ பட்டன் இருக்குது, இன்செட் கொலா இருக்குது பாருங்க, அந்த திருப்புலி வாழ்வா? சாரி கைஸ், வாழ்வை வேவுன்னு படிக்கிறேன். என்ன தான் படிப்பையோ விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆக்சுவலி அவனுங்க அங்கே வாழ்வுன்னு கொட்டெழுத்தில் போட்டிருக்குங்க கைஸ், அவனுங்க அங்கே சின்ன எழுத்தாக போட்டுருந்தானுங்க. அது ஏன் தப்பு இல்லை, அவனுங்க தப்பு. ஓகே, கெட் டவுன் எல்லாம் ஒன்று தான் போல். ஓகே, உள்ளே போயிட்டு இப்போ அந்த பிசின்னு ஒன்று, நம்மளுக்கு லேப்டாப்னு ஒன்று கைஸ். இதுக்கு மேலே லேப்டாப் கேம்ஸ் வரும். ஆக்சுவலி அது எப்போயோ வர வேண்டியது, ஏன்னா நம்ம அந்த 7 நாள் லீவுக்கு முன்னாடியே ரெடி பண்ணியாச்சு, ஓகேவா? இதுக்கு மேலே லேப்டாப் கேம் வரும். வேணா நாளைக்கு ஸ்பைடர்மேன் கேம் போட பார்க்குறேன். ஏன்னா அந்த ஸ்பைடர்மேன் கேம் தான் எப்படியா இருந்தாலும் வியூஸ் அதிகமாக போகுது. போட்டனாலே 100 மேலே போகுது. இப்போ அது வந்துட்டு அந்த மாதிரி தான் கைஸ் நான் போட்டேன். நான் ஒரு 3 நாள் வீடியோவே போடாமல் இருந்தேன். இந்த ஸ்பைடர்மேன் வீடியோ போட்டேன், எனக்கு வியூஸ் நல்லா வந்துச்சு. ஓகே, நல்லா வந்துச்சு, நல்ல விஷயமா வந்துச்சு கைஸ். இப்படிலாம் ஞாபகம் வருது.
ஓகே. இங்க எங்கேயோ போணும்னா, இங்க எங்க நம்ம முன்னாடி ஏணி போட்டோம்ல அந்த இடத்துல. கைஸ் நம்மளுக்கு வியூஸ் வந்துட்டு அந்த ஸ்பைடர்மேன் கேம் போட்டோம் நல்லா வந்துச்சு கைஸ். ஓகேவா? அதனால நம்ம ஸ்பைடர்மேன் கேம் வச்சு ஓட்டலாம் நல்லா. நாளைக்கு போட்டோம்னா கொஞ்சம் சேனல் அப்படியே பிக்கப் அடிக்க ஆரம்பிக்கும். ஓகே ஐடி கார்டு எடுத்தாச்சு. கீழே உழு. கைஸ் ஃபால் டேமேஜ்ன்றது இந்த கேமில் இல்லை போல. இந்த மாதிரி சின்ன சின்ன கேமில் எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸ்டோரி இந்த கேமில் நல்ல ஸ்டோரி. ஓகே ஸ்டோரிக்கெலாம் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா நான் மியூட்லாம் எடுத்து விட்றேன் பாருங்க. ஸ்டோரிக்கெலாம் ஒன்றும் இல்லை. பட் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கேம் பிளே அண்ட் இந்த கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் நல்லா வச்சு அப்படி எப்படி சொல்கிறேன்னா ஒரு GTA 4 அளவுக்கு நல்ல கிராஃபிக்ஸ் வச்சு பிசி கூட்டுதானாங்கன்னா கூட நம்ம ப்ளே பண்ணிடலாம். ஏன்னா நம்ம லேப்டாப் அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கு கைஸ். ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. எவனா சொல்லணும்னா கேட்பானுங்க ஒன்னால் இதை பண்ண முடியுமா? முடியாது. அதை பண்ண முடிஞ்சா நான் ஏன் இங்கே இருக்கேன்? அதான் எனக்கு தோணும். ஓகே. அப்புறம் நம்ம இதை கொடுக்கணுமா? இது கொடுத்துட்டோம்னா ஓப்பன் த கேட்டு. ஓகே இங்கேருந்து ஒரே குதி. ஓகே இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓப்பன் த கேட்டு கொடுத்து செகண்டே ஓடணும். நான் ஜாம்பி வருவானுங்க. ஐ திங்க் இப்பயும் ஒரு சேஸை போட்டுருவானுங்கன்னு நினைக்கிறேன். போட்டான்டா. இந்த ஹீரோக்கு இந்த ஹீரோயினியை வச்சு தாக்குறதுல என்னதான் ஆசைன்னு நினைக்கிறேன். இவன் இந்த பொண்ணோட ஓன்னு பார்த்துருப்பாங்க இவன். சொன்ன மாதிரி சேசிங் தான். ஏன்னா பக்கத்தில் ஹீரோயினி இருக்கல இல்லவா? ஓகேப்பா. நடுவில் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ரமணி சர்க்கிள் ஆடை போட்டு விட்டானுங்க. டேய் உங்களுக்கு ஒரு வழி தெரியவில்லையாடா? ஆடை போட்டு கொள்றீடானா இருக்குது. ஏன்னா நான் டிசியில் ஆன்லைனில் இருக்கணும்னு ஆன்லைனில் தான் விளையாண்டுக்கிறேன். ஓகே இந்த கேம் காரனுக்கு வேறு வழி தெரியலையான்னு இல்லை. ஹீரோவை குதூகலமாக வச்சுக்கிறதுக்கோசம் ஹீரோயினியோட சேஸை போடுறான். ஓகே நம்மளுக்கு அந்த சேஸிங்கை போடுறதுனால தான் நல்ல வியூஸு போகுதுன்னு நினைக்கிறேன். எங்கே இந்த கேம் வியூஸே போக மாட்டேங்குது. வந்த புதுசில் நல்லா இருந்தான். கொஞ்ச நாளில் நாசமாயிட்டான். அதே கதை தான் லிட்டில் கிட் பிக் சிட்டிக்கும் போயின்னு இருக்குது. பட் லிட்டில் கிட்டி பிக் சிட்டி அது சொல்கிறதுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு அதை வச்சு தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட்டே பண்ணேன். இன்னும் அதான் நான் இப்போ அதை முடிக்கிறக்குள்ளேயும் 50 அதை முடிக்கிறக்குள்ளேயும் நான் 30 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிடணும்னு ஏம் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ 50 அடிக்க போகிறோம். ஓகேவா? அந்த கேம் பிளே முடிக்கிறக்குள்ளேயும் ஐ திங்க் 100 அடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் இல்லை கைஸ். இந்த மந்த்து முடிய இன்னும் ஒரு 12 நாள் இருக்குது. 12 நாளைக்கு நான் எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு இதுக்கு மேலே ஓகேவா? இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் சேர்த்து போடுறேன். ஓகேவா? ஒரு நாளைக்கு 2 வீடியோன்னு போட பார்க்குறேன். 24 வீடியோ ஷார்ட்ஸ்லாம் இதுக்கு மேலே சேர்த்து ஒரு 30 வீடியோவாச்சும் போடுறேன். ஓகேவா? அதுக்கெல்லாம் நல்ல வியூஸ் கொடுத்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க நீங்கள் வேலையை பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் இவ்வளோ நாள் தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்கள் டிசியில் கூப்பிட்றானுங்க. சும்மா கிடந்த எண்ணெய் தூண்டி விட்டாய் சிவனே. ஓகேவா? அந்த மாதிரி ஏதோ பாட்டு போட்டுட்டு ஓடுறா நம்ம ஹீரோ. ஏதோ கோடீஸ்வரா அப்படின்னு ஒரு பாட்டு வருமே, விஜய் பாட்டுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? விஜய் ரசிகன் எவனா நம்ம வீடியோ பார்த்தேன்னா அவ்வளோதான். ஓகேவா? கலாச்சி பாடுற மாதிரி தான் பாடுறேன். அப்படி தாண்டா பாடுவேன். என்னடா பண்ணுவீங்க? ஓகேவா கை சும்மா தான் சொன்னேன். இந்த மாதிரி பேசுகிறதுக்கும் எவனா கமெண்டில் கழுவி ஊற்றக்கூடாது. முதல்ல கமெண்ட் வருதான்னு பாடுறானே நீங்கள். அது இல்லாமல் கைஸ் பாதி பேர் நம்ம யூடியூப் சேனலை பார்த்து மைண்ட் கிராஃப்ட் சர்வருக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். பிவிபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆன்லைன்லேயே வரமாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடு ப்ராஜெக்ட்லாம் இவ்வளோ இருக்குது. நான் இதெல்லாம் போட்டுட்டு நான் மைண்ட் கிராஃப்டில் இறங்கி நான் அதை பார்த்துக்குவேன். நான் ஈஸியாக வந்துடலாம் அது. ஓகேவா? ஏன்னா என் ட்ரைப்மேட் ஆன்லைனில் தான் இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரைப்புக்கு 5 மெம்பர்ஸ் தான். 2 ட்ரைப் ஃபில் ஆகிட்டு இதுக்கு மேலே நீங்கள் ட்ரைப் போட்டு இன்னொரு 2 ட்ரைப் வந்துக்கலாம். இல்லை அதுக்கு மேலே கூட போய்க்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் இருக்கானுங்க. பிளேயர்ஸ் அதிகம் தான். அந்த 10 பிளேயருக்கு மேலேயே இருக்காங்க. ஓகேவா? இதுக்கு மேலேயும் வரணும்னு நினச்சிங்கன்னா கூட ஓகே. நான் கமெண்டில் டிசி லிங்க்கு தரேன். அது எக்ஸ்பிரி ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிட்டன் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் ஓகே கைஸ் சேசிங் முடிஞ்சிச்சு. கரவழி போடு. கேமராவை தெரிக்க விட்ற நீ. லோடிங்கு. ஐயோ ஆப்போசம் நெட் ஆன்ல வச்சுருந்தேன்னா இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன். விடுங்க அது ஒரு இருக்கட்டும். ஓகே த கேட் லாக்டு.
ஓகே, ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கும் நண்பர்களே. பக்கத்தில் இருக்கும் நம்பியை கல்தாமாட்டில் போட்டாது எழுப்ப வேண்டும். ஓகே, மியூட்டே. ஏதாங்க டிசியில் பேசிக்கிட்டே விளையாடக்கூடாது, ஓகேவா? பக்கத்தில் இருக்க நம்பி எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. எம்மா நம்பி, உனக்கோசம் தாம்மா இவ்வளோ பண்ணுறேன். பொண்ணுங்களே இப்படி தானா? பொண்ணுங்களை நம்மளா கடைசியில் கடி வாங்கி தானே சாகணும். அப்போ கைஸ், இந்த பொண்ணுங்களே இப்படி தான், பொண்ணுங்களை நம்ப மாட்டேன். அந்த மாதிரி என்ன மாதிரி மொரட்டு சிங்கிள் பைக்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும், ஓகேவா? என்னைக்கு வரும்னா தெரியாது, ஓகேவா? மிஸ்டர் டியூடுக்கான காலம் என்னைக்கு வரும்னே தெரியாது கைஸ். இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்களேன், ஜஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு பெரிய யூடியூபர் ஆகிட்டேன்னு வைங்க, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்னா, இப்போ எல்லாரும் அவங்கவுங்க சேனல் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க? ஐஎம் கேமிங் தமிழன், ஐஎம் ப்ரோ கேமர். நான் எப்படி போகணும்? ஐஎம் டியூட்னா என்ன? டியூட்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி இதோ குறிக்கிற ஒரு வார்த்தை, அதை வச்சுக்கின்னு ஐஎம் டியூட் அப்படின்னு சொல்ல முடியுமா? கடுப்பாயிட மாட்டானுங்க, ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கும் என் பேர். அதெல்லாம் கண்டுக்கூடாது, ஏன்னா அந்த மாதிரி யூனிக்குவான பேர் இருக்கிறதுனால தான் நம்ம சேனலு. என்னடா இது என்றதே கைஸ், நம்ம கையில் புல்லட் இல்லை வேறு இந்த ஜாம்பி பன்னாடு பரதேசிக்கு பிறந்தவனுங்க அவனுங்க குடும்பமே பன்னாடு பரதேசி கைஸ். அவனுங்க மட்டும் நோன்னே இருக்கானுங்க. இங்கே பாருங்க, வாயிலேருந்து ஒழுவு. ஆமா, அவ்வளோ வெறியாமா உனக்கு? என்னத்த சொல்ல வேண்டி கிடக்கு. ஓகே, எவன் கடிச்சான்னு தெரியல. இவனே இவ்வளோ ரத்தமாக இருக்கானா? இப்போ இவனே எவனோ கடிச்சுக்கிறான். ஆனால் பாருங்க, ஜாம்பி மாற்றி மாற்றி எங்கே கச்சிக்குதுன்னு கூட தெரில. கடிக்கூடாத இடத்துல கச்சிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓட முடியல. டேய், நம்மளை கச்சிருவானுங்க. தவள் தான் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை காப்பாற்றின வேல்யூ வேஸ்ட் ஆகிடும். ஓகே, வீடியோ டார்க்காக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் இங்கே போயிட்டு ஆன் பண்ணிவிட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் நம்ம தொட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுப்போங்க கைஸ். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவை நான் எடிட் பண்ணணும், கேம் ப்ளே பண்ணிவிட்டு, அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். கேட்டானா புல்லட் இல்லை, இதுக்கு மேலே எவனையும் வீணை அடிக்கக்கூடாது. ஓகே, அன்லாக் த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஓகேவா? என்ன தெரியுதுன்னா, அந்த வாலுக்கு அன்சைடு போகணும். எனக்கு அது மட்டும் கிளியராக தெரியுது கைஸ். ஓகே, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் விளாடும்போது ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தொட்டிருப்பேன். ஓகே, நம்ம கையில் வேறு இப்போ பழைய ஃபோனு தாங்க இட்ஸ் ரிட்டன் இருக்குது, ஓகேவா? புது ஃபோன், அந்த அல்டிமேட் சர்வர் எடிஷன் விளையாட ஃபோன் இப்போ இல்லை. ஏன்னா நான் அதை வேணான்ட்டேன். ஏன்னா இப்போ அது இல்லையா, அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு மைக் கொஞ்சம் ரிட்டன் அந்த ஓல்டு இதுக்கே போய்ட்டுரும். இன்னும் நம்மளுக்கு எடிட் பண்ண வேறு ஸ்டோரேஜ் வேறு இல்லை கைஸ், ஓகேவா? பிக்கெலாம் வேறு ஸ்டோரேஜ் அதிகமாக எடுத்துக்கிச்சு. நம்ம இப்போ இந்த வீடியோவை போட்டுட்டு இந்த வீடியோவையும் ஆல்ரெடி ஒரு போட்ட வீடியோவும் இருக்குது, அதையும் டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்தந்த வீடியோ லேப் கேம் தான் கொஞ்சம் அதிகமாக போடலான்னு இருக்கேன். லிட்டில் கிட்டி பிக் சிட்டியும் இதையும் மாற்றி ஓகேவா? அதெல்லாம் டக்குன்னு போட்டுகிட்டே இருக்க போகிறேன். முடிவே பண்ணிட்டேன் நான். என்னன்னா லிட்டில் கிட்டி பிக் சிட்டி வந்துட்டு எப்படி போடுறதுன்னு முடிவு பண்ணிக்கிறேன்னா, அந்த 4 இது இருக்குல்ல, அந்த 4 வாத்தையும் ஒரே இடத்துல எடுக்கிற மாதிரி, ஒரே நேரத்தில் எடுக்கிற மாதிரி, அப்புறம் மீன் 2 வாட்டி, அப்புறம் வீடு மேலே ஏறுற பார்ட்டு. அப்போ இன்னும் எத்தனை பார்ட்டு கிடைக்கும்? 1 2 1 4 பார்ட்டு கிடைக்கும். ஆல்ரெடி 6 போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம 10 பார்ட் போட்டு கேம் பிளே முடிச்சிருப்போம். அடுத்து அந்த கம்ப்ளீட்டுன்றது நான் இன்னும் அவ்வளோ எந்த ஒரு இதுக்கும் போடலை, அதுக்காச்சும் போடணும். ஏன்னா கம்ப்ளீட்டுக்கு என்ன ஒரு இதுக்கு இருங்க, மைண்ட் கிராஃப்ட் வேறு இருக்குது நம்மளுக்கு. ஹார்ட் கோர் சீரீஸு நம்ம இது வரைக்கும் என்ன மாப் ஃபார்ம் காட்டலாங்க நம்ம ஹார்ட் கோர் சீரீஸில். மைண்ட் கிராஃப்ட் வேணால் அடுத்து ப்ளே பண்ணி போடலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஃபயர், அப்புறம் லிட்டில் கிட் பிக் சிட்டி, அப்புறம் மைண்ட் கிராஃப்ட், இதை மாற்றி வரும். ஆர்க்கு வர வாய்ப்பு இல்லைன்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, டியூ டு த ஃபோன் லேக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்க் நான் இதில் தான் விளையாடுறேன். ஆர்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாக கண்டென்ட். ஓகே, நம் தேவசேனாவை எடுத்துப்போம். தேவசேனா வாடி கெட்டியான் பேர் தேவசேனாலே. அவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ. டாட்டா பை பை.
இருங்க உள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் உள்ள ஒரு ரோபோட் பேசுது. ஓகே பை கைஸ்.